ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை துரோகம் பண்ணக்கூடாது. பாட்டு நல்லா வச்சு விடுங்க. ஆம்பளைக்கு தானே துரோகம் பண்ணக்கூடாது. தந்தாயே தாயே பாமகனை என்றாயே தந்தாய் நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா உனைப்பாடாது இருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கிலே பிறந்த கம்மன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையா மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்கு நாம வச்சிருக்க நமக்கு முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம்சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் உனக்கு. நல்ல ஒரு கைதட்டை கொடுத்து பார்ப்போம். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின 2 பேருக்கு நன்றி. கைய தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்லா ஜோரா விட்டுற கை தட்டுவீங்க வைக்காதீங்க. இந்த அடுத்த 500 வந்துருச்சு. வசூல் முறையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுவர்ல நிஜமாவே சொல்றேன், தமிழுக்கு நல்ல கை தட்டாங்கல்ல. ஒரே ஒரு டிப்ஸ் இந்த மேடையில சொல்லிட்டு போறேன். குறிப்பா பெண்கள் தாய் குளத்துக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா கூந்தல் நிறைய வளரும். அந்த மாதிரி ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இருக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் வரங்க அது வாட்டு வளர்ந்துரும். அங்கே ஒரு அக்கா இழுத்துச்சு கையோட வந்துருச்சுடா. சவுரி முடி போல இருக்குடா. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். என்ன ஆசை? அந்த காலமா இந்த காலமான்னு கேட்டுட்டு அந்த காலத்துக்கு அந்த காலத்து ஆளுங்க 2 வயசான டிக்கெட் கொண்டாந்து இறக்கி இருக்கீங்க. இந்த காலம் 2 யூத்த கொண்டாந்து இறக்கி இருக்கீங்க. இளைஞர்களுக்காகவே இறக்கி இருக்கீங்க. எது? நீங்க யூத். ஆமா, அது 2 எஸ்டிடி பூத்து, பழைய பூத்து. ஆமா. ஆனா உங்க 2 பேரும் எவ்வளவு யூத்துன்னு எனக்கு தானே தெரியும். இளமை தானுங்க. பெரிய ஆஸ்பத்திரி சிறிய வடிவமே இங்க இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. தீர்ப்பு சொல்றது நடுவரா நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களை சாட்சி வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்கு வரலாம்னு ஆசைப்படுறேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். பாப்பம்பட்டி பெண்கள் தாய் குழந்தை மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட் செயின் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துருப்போம். ஆமாடா, கொடுத்து கொடுத்து நான் பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிற பண்ணா ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? பெண்கள் பவரை பாத்துருவோமா? ரெடி 1 2 3. அப்பா பாருங்க எவ்வளவு உற்சாகமா எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்க பாத்தீங்களா? எல்லாம் தட்டத்தான் செய்வாங்க. இப்ப ஆண்கள் பக்கம் கேளு. இப்ப ஆண்கள் பக்கம் கேட்கட்டா? பங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? காமிச்சிருமா? ரெடி 1 2 3. 5 5 10 ஆண்கள் நல்லா கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டாங்க. அது பாப்பம்பட்டியில ஒரே ஒரு சிறப்பு தான். என்ன சிறப்பு தெரியுமா? பெண்களை ஃபுல்லா உட்கார வச்சுட்டு சைடுல ஃபுல்லா எங்க ஆண்கள் சுத்தி நிக்கிறாங்க. என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருக்கிற இடமே நம்ம பாப்பம்பட்டி தானே நடுவுல. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இப்ப இவங்கள்ட்ட கை தட்டு வாங்குறது என்கிட்ட ஒரு டிப்ஸ் இருக்கு. இந்த ஊர் பேரு நான் பாப்பம்பட்டி தானே. இத பாராட்டி ஒரு பஞ்ச் எல்லாம் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசமா கை தட்டு எப்படி வந்து குவி பாக்குறீங்க சொல்லு பாப்போம். தனுஷ் நடிச்ச படம் குட்டி, இன்ட்ரெஸ்டுக்கு தமிழ்ல பேர் வட்டி, கல்யாணமான பெண்கள் கால்ல போறது மெட்டி, கைய தட்டி பட்டிமன்றத்தை ரசிக்கிற ஒரே பட்டி தமிழ்நாட்டிலே நம்ம பாப்பம்பட்டி நடுவர். எவ்வளவு உற்சாகமா கை தட்டாங்க பாத்தீங்கன்னா. ஆனா நிஜமாவே சொல்றாங்க, அந்த காலம் வந்து இவ்வளவு நேரம் கதை எழுந்து போனாரு. அந்த காலம் பொய் சொல்றாரு. நான் கேக்குறேன், இந்த பட்டிமன்றம் அந்த காலத்துல நடக்குது இல்லையே? இந்த காலத்துல தான் நடக்குது. இந்த காலத்துல இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடி இவ்வளவு மக்களை உட்கார வச்சு நகைச்சுவை நாயகன் தேவக்கோட்டை மகாராஜர் வச்சு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. மக்கள் எல்லாம் குழுங்க சிரிக்கிறாங்கன்னா மகிழ்ச்சியான காலம் அந்த காலமா இந்த காலமா? நான் கேக்குறேன், இந்த காலம் தானே. இந்த காலம் தானே கேக்குறேன். அந்த காலம் என்ன கதை விட்டு போற நீ? பாருங்க, ஆடியோ சூப்பரா வச்சிருக்காரு. சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. நம்ம பாப்பம்பட்டியில் தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டையை கலப்புறாங்க. உற்சாகம். அந்த பாருங்க, இந்த பசங்களா இருக்காங்கல்ல, வந்ததுல இருந்து அந்த காலம் என்ன பாட்டுங்க? என்ன சோதனை மேல் சோதனை யாரு கேப்பா பாட்டேன்? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. கூந்தல் கருப்பு யாருக்குமே தெரியாதா? குங்குமம் சிவப்புன்னு யாருக்குமே தெரியாதா? அதுக்கு ஒரு பாட்டு வக்காலத்து வாங்கிட்டு அந்த காலம் நல்லா இருக்குன்னு நீ வேற வர்ற. ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா? ஒரு காலத்துல அவங்க காலத்துல மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. கிராமத்துல வாக்கியா வரப்பில்லை. ஆனா இன்னைக்கு நாங்க மாமா பொண்ணுன்னு கூப்பிடல. எங்க பசங்க இளைஞர்கள் எப்படி கூப்பிடுறோம்? ட்ரெண்டியா எப்படி மைமா பொண்ணு தான் கூப்பிடுறோம். அவ்வளவு உற்சாகமான காலம் எங்க. அந்த காலம் வேற. இவ்வளவு நேரம் அந்த காலத்துக்கு வக்காலத்து வாங்கினாரு. அதுல ஒரு
பாயிண்ட் சொன்னாரு பாத்தீங்களா? என்ன பாயிண்ட்? மில்கி மிஸ்ட் பால் ஓனர் அவரு ஒரு மாடை வச்சு பால் கறந்தாரு. ஆனா அவரு பையன் இன்னைக்கு 10,000 மாடை வச்சு பால் கறந்து ஒரு பெரிய மில்க் மிஸ்ட் ஃபேக்டரியே உருவாக்கிட்டாருன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப உங்க தலைமுறை ஒத்த மாடை வச்சுட்டு மேய்ஞ்சி அலைஞ்சதுலாம் அந்த காலம். அத பன்மடங்கா மாத்தி வியாபாரத்துல புது உச்சத்தை தொட்டது எங்க காலம்னு அவரே வியாபார உத்தி அவரே சொல்லிட்டு போனாரா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசுறாங்க. உங்களை பாராட்டி ஏதாவது பாயிண்ட் சொன்னாரா? என்ன ஒண்ணும் பாராட்டலைங்க. பட்டிமன்ற நடுவர் உங்களை நான் பாராட்டி ஒரு பஞ்சு வேலை சொல்றேன். இந்த மக்கள் எப்படி கை தட்டுவாங்க பாக்குறீங்க? எங்க சொல்லு. இப்ப ஆலயத்துல என்ன இருக்கும்? ஆலயத்துல சாமி. இத வச்சு சொல்லிட்டா ஆலயத்துல இருக்கிறது சாமி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி, நீளமான கடல்ல வர்றது சுனாமி, சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. நேரத்து பூஜையில் அழகிய தரிசன ஆசையில் என்ன மகனே, என்னை ஆசீர்வாதம் பண்ண. நான் ஆண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதில்லை மகனே. நீங்க வந்து எப்படி வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் சார் வாயை திறந்து பொய் பேசலாமா சார்? அந்த காலம் நல்லா இருக்கு, அந்த காலம் நல்லா இருக்குன்னா 500க்கு 250 எடுத்தது உங்க காலத்துல சவாலா ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 10th எக்ஸாம்ல 600க்கு 600 500க்கு 500 மதிப்பெண் எடுக்கிற இளைஞர் கூட்டம் இந்த காலத்துல இருக்குன்னா அப்ப இந்த காலம் தானே சார் சூப்பர் நான் கேக்குறேன். அந்த காலம் என்ன நல்லா இருந்துச்சு நான் கேக்குறேன். பூரா பொருளை பேசிட்டு இருந்ததே அந்த காலம் சார். அந்த காலத்துல எங்க ஆளுங்க நாங்க யூடியூப் பாக்குறோம், பேஸ்புக் பாக்குறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். எங்களும் நாங்களும் செல்போனோட எங்க காலம் முடிஞ்சிருது. ஆனா அவங்க காலம் எப்படி தெரியுமா? உண்மைன்னா இந்த இருக்கிற ஆண்கள் கையில் எடுங்க எல்லாத்தையும் வேண்டாம், ஓகேவா? அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர் வரப்போகுதுன்னு அர்த்தம். உண்மைதான் கைத்தறி நல்லா கைத்தறி குடும்பம். இதை தாண்டி இன்னொரு பெரிய உண்மையை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவி ஒன்னா சேர்ந்து பேசிட்டு வச்சுங்க, அந்த ஊருக்கே வெட்டு குத்தா போகுதுன்னு அர்த்தம் சார். அது உண்மை. அவ்வளவு பொருள் இந்த கிழவி தானே பேசுது. அந்த கிழவி எப்படிமா பேசுது? இந்த இக்கரையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இக்கரையில இருந்து அக்கறையில இருக்கிற கிழவிய கூப்பிடும். என்னத்தியோ என் வேலையை முடிச்சுட்டேன், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா? என் வேலை முடியாது போல இருக்கு, லேட் ஆகும் போல இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு வாரி. நாம 2 பேரும் புளிய மரத்துல உட்காந்து பேணு பாப்பமானு முடிய விரிச்சு போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடத்திருக்கிற போது அர்த்தம். அவ்வளவு நேரம் சத்தமா பேச. ஆமா ஆமா 2 பக்கத்துல வந்தோடனே பேச ஆரம்பிச்சு. காலையில வந்துட்டு சாயங்காலம் நேற்று வீட்டுக்கு போயிட்டு வரப்போட்டு தூங்க அமைக்க சுத்திக்கிட்டு இருக்காரு. நைட்டு வந்து மேல புதி கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த பையலையும் தாண்டி 3 நாளா காணாமா? உனக்கு சேர்ந்து தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பழனியில ரூம் போட்டு தங்கிட்டாங்களா? நீ போய் பாத்தியா? இவ்வளவு பொருளை அந்த காலத்து கிழவிங்க தானே பேசுது. இந்த காலத்து பிள்ளைங்க யாராவது பொருளை பேசுறோமா சார்? இல்லையே. இந்த காலத்து இளைஞர்கள் அப்படி உற்சாகமா சந்தோஷமா வாழ்றது இந்த காலம் சார். அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா? குடும்பத்துல பிரச்சனை. எந்த காலத்துல தான் குடும்பத்துல பிரச்சனை இல்ல? இப்ப எங்க காலத்துலயும் பிரச்சனை இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அப்படியா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊரு பட்டிமன்றம் போனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்கல அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்தியாங்க? ஆம்பளையால் போறா சிரிக்கிறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கியிருப்ப. 2 பாட்டில் தாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ் வாங்கி கொண்டாந்து கொண்டாடி இருந்தாடி. மணப்பாறை முறுக்கு டிவி பாக்குறதா பாக்குறேன், நின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்கத்துக்கு டிவியை பார்த்துட்டு சொல்றான், மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்கு, கசக்குதுங்கிறான வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாய்க்கு அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி தூள் எடுத்து தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்காயா. அதுக்காக குடும்ப சேர்ந்து நாங்க ஓடிட முடியுமா? அந்த மாதிரி ஓடுனா அது அந்த காலத்து ஆள். அப்ப கூட ஒரு பாட்டிலேயே கவர் பண்றதா சார் எங்க காலத்துல. இந்த காலத்துல எப்படி தெரியுமா? ஆத்துல தண்ணி இல்ல, இருந்தாலும் ஆத்துல தண்ணியில நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம். அங்க ஒரு கோரப்பாயை எடுத்து போயிட்டு புளிசோரை கிண்டி பொண்டாட்டி விட்டு நிலா வச்சுட்டு உட்காந்து காதல் பாட்டு பாடி எப்படி சந்தோஷமா இருக்கும். எப்படி
எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்கள தான் கட்டி வச்சா கொஞ்சாதியோ கும்போரணும் நானும் ரொம்ப சாதாரணம் கண்ணில மேகம் போல என்ன மூடி வச்சா மற்றவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தத்தளிப்பா ஊரு நீ போல அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம் அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், அந்த காலம் பெருமை பேசுறாங்களே, படிச்சவங்க அந்த காலத்துல அதிகமா இந்த காலத்துல அதிகமா சார்? இந்த காலத்துல படிச்சவங்க அதிகம். அன்னைக்கு மருத்துவ வசதி இருந்துச்சா சார்? இன்னைக்கு தானே மருத்துவ வசதி அதிகமா இருக்கு. அன்னைக்கு யூனிவர்சிட்டி கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு தானே அதிகமா இருக்கு. அப்ப வசதி வாய்ப்பு எல்லாம் இந்த காலத்துல சார் அதிகமா இருக்கு. நான் கேக்குறேன், இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா? குடும்பம் தான் பிரச்சனை இருக்கும் சார், இல்லன்னு நான் சொல்லல. உங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி. சரியான கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்ன அப்படி உட்காந்துட்டீங்க நீங்க? எனக்கு ஒரு அண்ணன் ரெண்டு கையை தூக்குனா கணக்கு வேற மாதிரி ஆகும். ஆனா அங்க ஒரே ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாயை கேட்கலாம், அவளை பெண்ணாவிட்டா உட்காந்துருக்க தூக்குன்னு ஒரே இடி பொண்டாட்டி அடிச்சு அடி வாங்கிட்டாங்க தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குளத்துல கேளுங்களேன், 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு நடப்பாரு. அதனால எனக்கு ஒரே பிரச்சனை வரும். அந்த ஒரு கான்செப்ட் தான் சார். சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க அக்கா, மனச்சாட்சியோடு சொல்லுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயே வச்சிருக்கிற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரசுல அப்படிங்கிறாங்க. அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குங்கடி, என்ன மணிப்பரசை வந்து திறந்தா வாங்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரசுல வச்சிருக்கேன். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. 2 போட்டோவை மணிப்பரசுல அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்குக்கு லோன் வாங்குற கொட்டுறதுக்கு வச்சிருக்கேன் ஐயா. ஒட்டி முடிச்சு சாத்தி கைத்து போட்டு நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதான் சார். பிரச்சனையே அந்த காலத்துல தான் சார் இருக்கு. இப்ப இந்த காலம் எப்படி தெரியுமா? நாங்க ஒரு சாவு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது, நாங்க ஒத்துக்கிறோம். நேரா போறோமா, பார்த்து உடம்பு பட்டவங்கள பாத்துக்கங்க. வாழ்க்கையில எல்லாம் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும், உறப்புன்னு இருந்தா சாவுன்னு ஒரு வரத்தான் செய்யும். கடவுள் வேற வார்த்தை போட்டு சந்தோஷமா இருங்கன்னு நாங்க சொல்லிட்டு நாங்க பாட்டு நவுந்து வந்துரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த ஒப்பாரிங்கிற பேர்ல பிரச்சனையை உண்டு பண்றது அந்த காலம் தானே சார்? ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றது அந்த காலம் தானே. அதனாலதான் நாங்க சொல்றோம் அந்த காலம் சரியில்லைன்னு நாங்க சொல்றோம் சார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, சத்தியமா சொல்றேன், உண்மைனா நீங்க கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். அந்த காலம் நீங்க பெருமை பேசுறீங்கல்ல, மூட நம்பிக்கையை உற்சாகப்படுத்துறது அந்த காலம் சார். முயற்சி செய்யறவன உற்சாகப்படுத்துறதான சார் இந்த காலம், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? உங்க காலகட்டத்துல திறமை இருந்ததுன்னா அதை வெளிக்கொண்டாடுறதுக்கே பல வருஷம் ஆகும், பல யுகம் ஆகும். இன்னைக்கு சிம்பனி இசை நிகழ்ச்சியை நிகழ்த்திட்டு அமெரிக்காவில இருந்து வெற்றிகரமா திரும்புறாள் இசைஞானி இளையராஜா. அவரு திரைத்துறைக்கு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா? பாட்டு பாட தெரிஞ்சா போதும், செல்போன்ல எடுத்து ஒரு ரீல்ஸ பண்ணி பேஸ்புக்ல போட்டா ஜி தமிழ்ல விஜய் டிவில எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து குவியுது. இளைஞர்களுடைய திறமையை ஏத்துக்கிறதே அந்த காலம் கிடையாது, என்னைக்குமே அது இந்த காலங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. வெளியே வர்றது கஷ்டம். இன்னைக்கு எப்படி உடனுக்குடன் என்ன செய்யறான்னு அதை உடனே செல்போன்ல போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. வெளியே வருதா இல்லையா கேக்குறேன். அப்ப மகிழ்ச்சி என்ன அந்த காலத்துல யாருக்கு நான் கேக்குறேன். சந்தோஷம் என்னைக்குமே இந்த காலத்துல தான் சார் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லிட்டா, பாட்டு அவங்க பாட்டு பாடினார்ல, அவர் பாடினாரு, நீங்க கூட செஞ்சு சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, இந்த காலத்து பாட்டு எவ்வளவு சூப்பர் பாட்டு தெரியுமா? எப்படி? நான் இந்த பசங்க எல்லாம் தான் சாட்சி, நீங்க எல்லாம் தான் சாட்சி. இந்த காலத்து எங்க பசங்க பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன், ஃபர்ஸ்ட் லைன் தான் நான் பாடுறேன், அடுத்த லைன் அவனே பாடுவான். எங்க சொல்லு பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? டீல் ஓகேடா? நான் ஃபர்ஸ்ட் லைன் பாடுறேன், அடுத்த லைன் நீ பாடுற, நடுவர் பாராட்டி நம்ம பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பட்டாம்பூச்சிடி நல்ல நல்ல கை தட்டுங்க. அறிவான பிள்ளைகள். நான் பட்டாம்பூச்சின்னு அவன் பட்டாம்பூச்சின்தான். நீ இருக்கிற ஓல கொட்டாயா. நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. பாரு எப்படி வளர்த்தாங்க. பாடுனா அடுத்த பாட்டு அடுத்த செகண்ட் அடிக்கிறான். சொடக்கம் மேல சொடக்கு போட. நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இப்ப லாஸ்ட் பாட்டு அதோட நிப்பாட்டு. ஓகே, தங்கா மாறி ஊதாரி போடா நாதாரியா. தங்காபாரி ஊதாரிக்கிற போடா நாதாரிங்கிறாங்க. லாஸ்ட் பாட்டு. ஓகே, எண்ணிய எண்ணியாங்கி எழுதுவ
சினிமா பாட்ட பாடு, திருக்குறள்ல இங்க பேசுறவங்கள வச்சுக்காது. காரணம் என்ன? என்ன பட்டிமன்றம் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான இடம். அதனால எதை எப்ப செய்யணும்னு இந்த தலைமுறைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த கால மகிழ்ச்சியா நான் கேட்கிறேன். இந்த பசங்களை சாட்சியா வச்சு எங்க கால பாட்டு ஒண்ணு நான் பாடுறேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக பட்டிமன்றம் பேசுறீங்க. பாட்டு பாட்டு ஆன்ம இல்ல, ஆமா ஆன்மீக பாட்டு பட்டிமன்றம் பேசுறீங்க, திரைப்பட்டிமன்றம் பேசுறீங்க. எந்த தலைப்பு கொடுத்தாலும் அலசி ஆராய்ஞ்சு அப்படி தீர்ப்பு அள்ளி தெளிக்கிறீங்க. உங்களை சாட்சியா வச்சு எங்க பாட்டு ஒரு புது பாட்டு பாடுறேன், அதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லணும், விளக்கத்தை சொல்லணும். ஓகேவா? சிங்கங்கிற திரைப்படத்துல நான் பாட போறேன். நம்ம சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க. படம் பேரை சொன்னோன்னே ஹீரோ பேரை கரெக்டா எனக்கு எல்லாம் தெரியும். ரெடியா இருக்கீங்களா? தூய தமிழ் பாட்டு பாடுறேன். பசங்களா நீங்க எல்லாம் தான் சாட்சி. ஓகேவா? அக்கா நீங்க எல்லாம் தான் சாட்சி. ரெடியான? ఎవరిపట్ల చిన్న సంప పంప రొంబ తుంబ ఎవరిపటి మంబ సంప పంప కలిగే పాపి ఎవరిపటి మూవీ 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 నో కమింగ్ సైడ్ పాపి ఎవరిపటి క్రికింగ్ సెకింగ్ పాపి ఎవరిపటి గోరింగ్ 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 గో ఎవరిపటి టైం తో మోడల్ లైఫ్ ఫస్ట్ పాపి விளக்கத்தை சொல்லுங்க. நல்ல ஒரு கைத்தட்டல தட்டுங்க, அப்பதான் விளக்கத்தை சொல்லுவார். ஊர் மக்களே எதிர்பார்த்து உட்கார்ந்து யோசிக்கையில பாடுறேன். குடும்பமே அந்த போய் கிடக்கு, எங்கிட்ட குடும்ப கௌரவம் வருது. எந்திரிச்சு உட்கார்ந்தீங்கன்னா சேரு ஆடுது, கவனமா உட்காந்து. அந்த வரிய சொல்லியா? வரிய சொல்லணுமா? வரி சொன்னா பாடிடுவீங்களா? எவர்பட்ட லெசன் சம்பா எவரிபடி. எவர்படினா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரியை சொல்லு. ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க. கவிஞனுக்கே தெரியாது, அவருக்கு தெரியாம நான் உற்சாகம் நிறைந்தது எங்க காலம் தான் சார். அதுல இவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியுதா? நாங்க மேடையிலே ஒத்துக்கிறீங்க, எங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. இப்ப இருக்கிறவங்க தாலாட்டு பாட்டு ஒப்பாரி வைக்கிறது எங்களுக்கு நேரம் இல்ல, தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. ஆனா உங்க காலத்துல என்ன நீங்க பண்ணீங்க? தாலாட்டுங்கிற பாயசுல இருக்கிற பொறணிய பூரா தாலாட்டுல இவங்க தானே சார் பாடினாங்க. நாங்களாம் இன்னைக்கு தாலாட்டு பாட தெரியாது, நாங்க யூடியூப்ல ஒரு தாலாட்டு பாட்டை வச்சு விட்டுருவோம், எங்க பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? வாழ வந்த மருமவ, ஒரு கற்பனைக்கு சொல்றேன், வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, அந்த குழந்தைக்கு தானே தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருக்காங்க, பிள்ளை அழுது வாழ வந்த மருமக தாலாட்டு பண்ண. அந்த காலத்துல பண்ணா, பூமியோ நல்ல பூமி புண்ணியரும் நல்லவரு புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆயிரத்தி ஆயா, நான் ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதே இந்த கருவாய் ஒப்பாரிலேயே சொல்றாண்டி அப்படின்னு பாக்கு. அடுத்து நாத்ரா உட்காந்தால ரெண்டாவது நைசா நாத்ரா விட்டா. மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு மன்னவரு கூட பிறந்தே. அந்த அக்கா என் வாயே பாக்குதா, மாமியாவே இவன் பிறங்குன்னு சொன்னாங்க, நாத்தனாவே என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பாக்கு. மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு மலக்குரங்கே. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்த அதுதான் ஆண் சிங்கங்கிறது. பாப்பம்பட்டி ஆண் சிங்கம் வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவு இவன் தாலாட்டு பண்ணான். யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல தானே அழுகிறாண்டி. தம்பி தோணே வேணும் முன்னு தம்பி தோணே வேணும் முன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியெல்லாம் இந்த கொரோனாவில மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருக்கடான்னா சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க போல இருக்க.
அதெல்லாம் நாளைக்கு பிறந்துக்கிட்டோம். சார் நீங்க கொரோனான்னு ரொம்ப கேஷுவலா சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன், உண்மைனா நீங்க ஒரு கை தட்டல் கொடுங்க. ஒரு காலத்துல பிளேக் நோய், காலரா நோயின்னு அவங்க காலத்துல இருந்துச்சு. அப்ப நோய் வந்து செத்தான்னா எதனால அவன் செத்தாங்கிறத கண்டுபிடிக்கவே தெரியாது. புளிய மரத்துல இருந்த முனி அடிச்சிருச்சு, வேப்ப மரத்துல இருந்த பேய் அடிச்சிருச்சுன்னு கற்பனையா மூட நம்பிக்கையில மூழ்கணும்னு உங்க காலம். ஆனா கொரோனான்னு ஒரு பெருந்தொற்று எங்க காலத்துல வந்துச்சு, இல்லன்னு சொல்லல. வந்த 20 நாள்ல அதுக்கு மாற்று மருந்து தயாரிச்சது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கெல்லாம் கொரோனா தடுப்பூசியை கொடுத்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே இந்தியா தான் உண்மையான வல்லரசுன்னு பாராட்டுச்சுன்னு சொன்னா அது இந்த காலம் தானே சார், இல்லன்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. காதலுக்காக பிறந்தது எங்க காலம் தான் சார். அதுல இவர் கேட்டார், உங்க காலத்துல காதல் இருக்கா? உங்க காலத்துல மட்டும் தான் காதல் இருந்துச்சா? எங்க காலத்துல நாங்க பண்ணாத காதலாடா, பண்ணாத காதலா நடுவர் பண்ணாத காதலா நான் கேட்கிறேன். ஆமா, எப்படி நம்ம நாங்க காதல் பண்ணுவோம்? பஞ்சினி பஞ்சிலே பதுங்கி வரும் நூலினா, பஞ்சினி அடங்கி வரும் பந்தனி பந்தலே ஆங்குகிற காலனா, பந்தினி பந்தலே நிறைஞ்சிருக்கும் காத்தனா, ஆத்தாடி என ஆத்தனே ஆத்தனே, ஆத்தாடி மெல்ல தூத்தனே தூத்தனே, காதல தீட்டினே விளக்காட்டினே, அருங்கிரை ஒரு ஆசைங்கிரே, அதுங்கிரை இதுங்கிரே, ஒன்று பேச தோண கடையானே கடையானே, சினுங்கிரே சினுங்கிரே தடுப்போன்னு தடுங்குமே. அந்த காலத்துல பட்டிமன்றம் என்ன சார் பண்ணுவாங்க? இத்தனாம் தேதி பட்டிமன்றம் நடக்குது, எல்லாரும் இந்த கோவில் வாசலடி வந்து விட வேண்டும்னு 2 மாசத்துக்கு முன்னாடியே கார்டு போடணும். ஆமா, மஞ்சள் கலர் கார்டை வாங்கி 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்டு இவெல்லாம் அப்படி பேசுற வந்த குரூப் தான் நம்மால். ஆமா, கவியன் பண்ணிட்டேன். அப்படிலாம் குரூப் கார்டு போட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கோவில் வாசல்ல நடுவர் எப்ப வருவாருன்னு பார்த்து உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உருண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு பட்டிமன்றம் பேசுற குரூப் அந்த காலம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இல்ல, அவரு பேசுறப்பே சொன்னாரு, எங்க முகத்தை நாங்க பார்த்ததே இல்ல, நான் அவங்கள்ட்ட பேசுறதுல அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல, எங்க ஊர் விவசாயி நீங்க வந்து பேசணும்னு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு செய்தி தான் கொடுத்தாங்க. அதோடய வாட்ஸ்அப்லயே லிஸ்ட் அனுப்பி, வாட்ஸ்அப்லயே போஸ்டர் அனுப்பி எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல முடிச்சு இங்க வந்து பேசுறோம்னு சொன்னா நவீன காலம் எங்க காலமா இல்லையா சார்? நான் கேக்குறேன். அந்த காலம்னு புறம்பேசிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நம்ம கையில வச்சிருக்காருல லேட்டஸ்ட் வாட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். உண்மையிலே லேட்டஸ்ட் வாட்ச். இந்த வாட்சுடைய உண்மையான விலை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிருக்கீங்க. என்னது? 12,689. விவசாயி 12,680 ரூபாய்க்கு வாட்ச் கட்டிருக்காரு. நல்ல ஒரு கை தந்த தாராளமா கொடுங்க. ஆமா, 12,689. 12,000 கொடுக்கல, வெறும் 689 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்கிட்டு புறாடு அவலம் சார். அப்ப ஏன் இதுல டைம் ஓடாதுன்னா 12 மணி வரை தான் இதுல காட்டும். 12 மணிக்கு மேல செல்லுல தான் பார்க்கணும். ஆஃப் டைம் வாட்ச், அரை நேரம் மட்டும்தான் இருக்கட்டும் சார். நைட் மட்டும்தான் இந்த வாட்ச் வேலை. இவர் எங்க அணிய பார்த்து உடலகை ஊரும் வச்ச காட்டக்கூடாது. ஒருவருக்கு சாயம் உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது. நான் சத்தியமா மனசாட்சி தொட்டு பாருங்க நண்பர்களே, அந்த உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாதுன்னு சொன்னார்ல, சொன்ன அந்த காலத்து அம்மாவோட உதட்டையும் பாருங்க, பச்சந்தியா உட்கார்ந்து இருக்கு. எங்க அணியோட உதட்டையும் பாருங்க. இந்த அம்மா பாருங்க, இருக்கிற லிப்ஸ்டிக்க பூரா அந்த அம்மா போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த கிழவிக தான் சார் இன்னைக்கு லிப்ஸ்டிக் போட்டு அலையுது. அந்த காலத்து ஆளுங்க, எங்க காலத்து ஆளுங்க நைட்டியே போடுறது இல்லை சார். அந்த அம்மா உதட்ட பார்க்க சரியா? ஆமா, எப்படி இருக்கு லிப்ஸ்டிக்? எவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டு அப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி இருக்குது இல்ல. ஆனா இந்த காலத்துல ஏதாவது நாங்க பிரச்சனை பண்றோமா? நாங்க அப்ப இருக்கிற பிரச்சனையை பூரா அந்த காலத்து ஆளுங்க பண்றாங்கன்னு சொன்னா, சாதிக்க பிறந்தவர்கள் நாங்க, ஒன்ன சொல்லி போதிக்க பிறந்தவர்கள் தான் சார் அவங்க. நான் சொன்ன நிலாவை பாரு அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு நிலாவை காட்டி சோறு விட்டது அவங்க. அந்த நிலாவுக்கே போய் சோறு சாப்பிட்டவங்க தான் நாங்கன்னு சொன்னா, சாதிக்க பிறந்தவர்கள் வாழ்ற காலம் இந்த காலம் சார். செந்தலின் சரண்யான் 2 தமிழச்சிங்க. அந்த 2 பெண்களும் கோயம்புத்தூரை சார்ந்த பெண்கள். அவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? தைல மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியிட்டாங்க. ஒரு ஆராய்ச்சி கட்டுரையா வெளியிட்டாங்க. அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி கழகமே அவங்கள பாராட்டி
நாசா தயாரிச்ச 2 சேட்டலைட்டுக்கு சரண்யா செந்தலின்னு சொல்லி 2 தமிழச்சி பேரை வச்சாங்கன்னு சொன்னா அறிவியல்ல முன்னோடியா இருக்கிறது இந்த காலம் தானே சார். அந்த காலத்துல நான் என்ன கேக்குறேன், கிரிக்கெட்டே எடுத்துக்கங்க. அந்த காலத்துல இந்தியா எத்தனை கப்பு வென்றுச்சு? ஆனா இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வேர்ல்டு கப்னு சொல்லக்கூடிய ஐசிசி கப்பை ஜெயிச்சு சாதனை படைச்சது இந்த காலம் தான் சார். கண்டிப்பா எல்லாத்தையுமே சாதனை படைக்கிறது இந்த காலம் தான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, சத்தியமா சொல்றேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? மூட நம்பிக்கையை நம்புறது அந்த காலம், முயற்சி செய்யறவனை நம்புறதான சார் இந்த காலம். ஏதாவது இன்னொன்னு சொல்லிட்டா, இவங்க காலத்துல எல்லாத்துக்கும் ஒரே மருந்துதான். எதுவா இருக்கட்டும், என்ன வியாதினா கருப்பு கலர்ல ஒரு களியை கிரண்டி இந்த லேகியத்தை சாப்பிடு லேகியத்தை சாப்பிடுன்னு அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க, போனாங்க, செத்தாங்க. ஆனா எங்க காலத்துல விதவிதமா நாங்க தோன்ற சாப்பாடு சாப்பிடுறோம், மகிழ்ச்சியா வாழ்றோம்னு சொன்னா சினிமா கொட்டா எடுத்துங்க. அந்த காலத்துல எப்படி சார் சினிமா பார்த்தாங்க? மண் தரையில உட்காந்து சினிமா பார்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஏசி தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் ஐஸ்கிரீமோட சினிமா பார்க்கணும்னு சொன்னா உற்சாகத்துக்கான காலமே எங்க காலம் சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு காதல்ல தோத்துட்டா கூட தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுட்டு நாயோட அலைஞ்சது அந்த காலம் சார். ஆனா எங்க காலத்துல எப்படி தெரியுமா? காதல்ல ஒருத்தர் தோத்தா கூட நண்பர் இருக்கா சேர்த்து வையின்னு கானா பாட்டு நாங்க பாடுறோம். சேர்த்து வச்சாரு எத்தனை காதலா சார். ஒண்ணு இல்ல சார், சினிமாவிலேயே சினிமா கலைத்துறையை பாராட்டி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எது தெரியுமா? நம்ம என்ன விருது? பாரத ரத்னா. பாரத ரத்னாவா? பாரத ரத்னா இல்லைங்க, ஹாலிவுட்ல கொடுப்பாங்க. ஆஸ்கார்னு சொல்லக்கூடிய கலைத்துறையில உலக அளவு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விருது. நீங்க கண்ணதாசா அவங்க காலத்துல வாழ்ந்தார், வாலி அவங்க காலத்துல வாழ்ந்தாரு, டிஎம்எஸ் வாழ்ந்தாரு, எவ்வளவோ எம்எஸ் விஸ்வநாதன் வாழ்ந்தாரு, உமாநாத் வாழ்ந்தாரு, எவ்வளவோ திருவேங்கட வாழ்ந்தாரு. இப்படி நிறைய கலைத்துறையில நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனா எத்தனை பேர் ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க நான் கேக்குறேன். ஆனா இன்னைக்கு எங்க காலத்துல தான் ஏஆர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இசை புயல் அற்புதமா இசையமைச்சு ஒரு ஆஸ்கார் இல்ல 2 ஆஸ்கார வாங்கினதோடு மட்டும் இல்லாம எல்லா புகழும் இறைவனுக்கே அமெரிக்காவில போய் தமிழ்நாட்டுடைய மான மரியாதையை காப்பாற்றினாருன்னு சொன்னா அந்த சாதனைக்குரிய காலம் அந்த காலம் கிடையாது, இந்த காலங்க. அதை ஏத்துக்கணுமா இல்லையா சார்? கண்டிப்பா. போனை எடுத்துக்கங்க, அந்த காலத்துல போன் எப்படி இருந்துச்சு? 1100 மாதிரி இருந்துச்சு. இத்தண்டி போன் இருக்கும். அந்த போனை பேசும்போது கீழே விழுந்துச்சு, லாரி ஏத்திக்கிட்டு போனா கூட ஒண்ணும் ஆகாது. இப்பெல்லாம் போன பாத்தீங்களா, டச்சு போன். இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலயுமே போனே இருக்காது. அப்புறம் ஆனா போன் பேசலாம். எப்படி? எல்லாரையும் பெரிய சுபத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஏரியில சொல்லிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது பார்த்து ஆபரேஷன் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல லாவுல கழிச்சு சிம்கரை வச்சிருவாங்க. கிட்னி ஒருத்தர் பேட்டரி வச்சிருவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்க்கிருக்கீங்க உடம்பு போன் வச்சு நான் பேசிட்டு போக முடியல. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், என்ன எப்படி சார்ஜ் ஏத்துறது? மூக்குல பழக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும்? எல்லா பெட்டி கடையிலயும் ரீசார்ஜ் காயின்னு ஒண்ணு வைப்பான். ஒன்ன வாங்கி ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா அவங்க சார்ஜ் சும்முன்னு நிக்கும். இன்னொரு சந்தேகம் வரும், எப்படி ஒருத்தருக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சு அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு, மஞ்சளா மங்கிட்ட வந்து ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வருஷம் தோறமா சுரக்கமா உட்காந்துட்டா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க அர்த்தம். போட்டோ எடுக்கணும்னா ஒத்த மூக்குல விரல வச்சு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிடும். டெலிட் பண்ணணும்னா அப்படின்னா டெலிட் ஆயிடும். வாட்ஸ்அப் 2 முட்டியை சுத்தினா வாட்ஸ்அப். நீ முதல்ல புக் பண்ண ஜீவனை போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்ஸ்டாகிராமா இந்த புதிகால இப்படி பின்னாடி அடிச்சீங்கன்னா குப்புன்னு இன்ஸ்டாகிராம். அதுக்கு இன்ஸ்டாகிராமே இல்லாம போயிடலாங்க. அதை விட்டு சொல்லுங்க சார். அந்த காலம் பெருமை. அந்த காலத்துல காதல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இங்க நிக்கும் காதலி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி காதல் நிப்பான். என் பிராண நாடம். அந்த அம்மா அங்க இருந்து என் பிராண நாடி நாம் இருவரும் காதல் செய்வோமா? இல்லையா? உங்க அப்பா அவர்களை நம்பாதீர்கள். நாம் எப்படி காதல் செய்வோம்? ஐயோ திருடன் வந்து விடுவாங்க, உன்னை எப்படி நான் கடத்தி கொண்டு போவது? இந்த மாதிரி வீரவசனம் பேசிக்கிட்டு பண்ணது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல எப்படி காதல் இருக்கும்? நல்லதா கெட்டதா சேர்த்து வச்சு காதல் பண்ணி சந்தோஷமா போகும். அப்படி முடிக்க எனக்கு சேர்த்து வச்சு எப்படி கானா பாட்டுல கொடுத்தோம். ஓர கண்ணால என்ன ஓரங்கத்துறா காட்டியே என்ன பாட்டி பதக்கிறா அன்னமில்லாட்டோ வந்து எட்டி பாக்குறா வளைச்சு போட்டா ஒரு
கடலு மண்ணில்ல அலுமுன்னு ரோட்டுல அந்த புறத்துக்கு சில்ல சட்டப்பட்டு சிக்னல் தரா வெள்ளி கொலுசுல அன்னைக்கு குட்டிக்க முடியாது அங்க கடல் வந்துடுற ஆட்ட மாசம் மீன போல வந்து பாழகின்ற அன்னைக்கு குட்டிக்க முடியாது அங்க கடல் வந்துடுற ஆட்ட மாசம் மீன போல வந்து பாழகின்ற ஓரங்கனாலே ஓரம் கட்டுறா கார காட்டியே காட்டி வளர்கிறா. அந்த காலத்துல சார் மூட நம்பிக்கை எதையும் புரிஞ்சுக்கிற அறிவு கம்மி சார். அது இல்ல, அடுப்போரே இல்ல. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி உண்மையிலே நல்லதுக்காக சொன்ன விஷயம். இப்ப அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். படிப்பு அப்படின்னு என்ன தெரியுமா? இவங்க நினைச்சுக்கிட்டாங்க படிப்பு, அது கிடையாது. இப்ப பூவெல்லாம் வாங்கணும்னா காப்படி அரைப்படி ஒரு படின்னு படிக்கணக்குல தான் பூவை வாங்குவாங்க. அப்ப அடுப்பு ஊதுறப்ப படி பூவை தலையில வச்சுட்டு அடுப்பு ஊதினா அந்த வெப்பத்துல அந்த பூவெல்லாம் கருகி போயிடும். அதனால அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படி பூவை தலையில வச்சுக்கிறதுக்காக தான் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு தலையில எதுக்குன்னு சொல்லி தமிழ் அன்னைக்கு வச்சான். ஆனா இதுங்க புரியாம பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏன் படிப்பு, நீ படிக்கவே போக கூடாதுன்னு அடுப்படியில முடக்குனது அந்த காலம் சார். ஆனா எங்க காலம் எப்படி தெரியுமா? ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ கள்ளிப்பாலை குடுத்து கொண்டது அந்த காலம். நீ கள்ளிப்பால்லாம் குடிக்க வேண்டாம், காம்ப்ளான குடிச்சு ஆணுக்கு பெண் நிகரா நீ வளர்ந்துவான்னு சொல்லி உற்சாகப்படுத்தி படிப்புல கூட இன்னைக்கு சாதனை ஆண்களுக்கு பெண்கள் இணையா பண்றாங்கன்னு சொன்னா கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கை எடுமாங்க சுண்டகஞ்சி சுத்தால மக்கள் நீர்ம ஒரு பேட்டனி இளநீ இராத்துக்கு கடம்புற கம்யூனிட்டி வெள்ளரிக்கை அவிச்சம் டாப்பாயில் ஆம்லேட். அந்த காலம் இது எல்லாமே டூப்பு. இந்த காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி வானத்துல போகுதுவா ராக்கெட்டு கறி மீன் விக்கிற மார்க்கெட்டு தீர்ப்பை எங்க பக்கம் சொன்னா மக்கள் கொடுப்பாங்க கைதட்டு, இல்லாட்டி திருப்பாச்சி அருவாளை எடுத்து எதிரணிய ஒரே வெட்டு என்று சொல்லி நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சரம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்களுக்கு நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யாரு பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி பழங்கதையை பேசியது அந்த காலம், படைப்பினை புதுவாக உருவாக்குவதுதான் இந்த காலம்னு சொன்னா சந்திராயனுக்கு கூட விண்வெளி ராக்கெட் அனுப்பி உலகத்திலேயே தென்பகுதியில சந்திராயனை கொண்டு போய் அனுப்பின முதல் இந்திய தேசம்ன்ற பெருமைய உலக நாடுகள் பூரா பாராட்ட பெருமையோட வாழ்றது இந்த காலமே இந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நடுவராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, அருமையா பேசியிருக்காரு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறந்த ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரிதான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம், தாய் ஒரு வக்காலும் புள்ள ஒரு வக்காலும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த பார்க்க போறோம், தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிட்ட அழுதுருக்க. நீ ஆண்டா அழுகுறாங்க கேட்கிறேன், ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டினது நான் தாண்டா, அவங்க இருந்து அழுதுருக்கேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நாலாவது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. அதான் பெரிய மனுஷிக்கு நல்லது, பெரிய மனுஷி மாதிரி நடந்து. வாழ்க்கையில இன்னைக்கு என்ன சார் சந்தோஷம் இல்ல? அவர் கேட்கிறாரு, அன்னைக்கு இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணாங்களா, இன்னைக்கு எவ்வளவு சிரமமா கும்பாபிஷேகம் பண்றாங்க. இந்த பாருங்க, ஹெலிகாப்டர் கோயிலுக்கு அந்த இது வேலியில பறக்குது பாருங்க. ஹெலிகாப்டர் பறக்குது. அந்த பறக்குற ஹெலிகாப்டர்ல இப்ப நம்ம கை வச்சோம்னா நம்ம பறந்துருவோம். ஏன்னா கரண்ட் அதுல போய்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர்ல ஏறி போனா மேல ஊருக்கு போகலாம், இந்த ஹெலிகாப்டர்ல கைய வச்சுன்னா நீ ஊருக்கே வர. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு காலத்துல யாரு வீட்டுக்கு போனாலும் நல்லா இருக்கீங்களா. ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, என் ரூட்ல கிளாஸ் பண்ண என் வேலையை காட்டுவேங்க. எங்க அம்மா போனவொன்னு சொன்னாங்க, டீச்சரு மகாராஜா காதை தொடுப்பான்னாங்க. நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டா 6 வயசாச்சுன்னு அர்த்தம் அந்த காலத்துல. இப்ப நீங்க யாரும் பள்ளிக்கூடத்துல கொண்டு பிள்ளைய விட வேண்டியதில்லை.
தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கிளம்புறான். எந்திரா 50,000 ரூபாய் பணம் கட்டிட்டு எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்ப போடுறான், ஒருத்தன் சட்டைய மாட்டான், ஒருத்தன் பேண்ட மாட்டான், ஒருத்தன் சூவ மாட்டான், ஒருத்தன் சாக்ஸ மாட்டான். இப்படியே காலம் 7 மணிக்கு வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து அங்கன்னு குத்துறாங்க. குடிச்சுட்டு அவனை வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அதை உள்ளாந்து நீ அம்மாவே இல்ல, நீ அப்பனே இல்ல, குடும்பமான என்ன என்ன வண்டியில ஏத்துறீங்க கேட்கறான். கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்கு பாருங்க, இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லி எடுத்து குத்துறாங்க. இல்ல இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. இதையும் தாண்டி இறங்கிச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கு. ஆயாமா இல்லடா, அது ஆயம்மா தான். நம்ம பாப்பம்பட்டியில ஏத்தி விட்டோம்னா 12 ஊர் சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவாங்க. இறக்கின உடனே இந்த எல்கேஜி பையன் ஆரம்பிச்சிருவான். ஆயாமா வருது, ஆயாமா வருது. கூட்டி கொண்டு கழிவு கொண்டாந்து விட்டா அடுத்தவன் சொல்லுவான், ஆயாமா வந்துருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு 9:30 மணிக்கு மிஸ் ஆரம்பிக்கும் பாடம் நடத்த எல்கேஜில. ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம், லிசன் டு மீ. எஸ் மேம், மேம் சொல்றத நீங்க சொல்லணும். ஓகே மேம். ஏ இவன் பூரா இல்ல மேடம், பி மேடம். வாழ்க்கை எவ்வளவு மோசமா போச்சு சார். அன்னைக்குதான் குழந்தை பிறந்து பேசுனா அதை பார்த்து ரசிச்சான். அன்னைக்கு குழந்தை பிறந்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா அந்த தாய் தெரியவே வருவான். எங்க என் பிள்ளை பேசுறத பாருக்கா, அத்தை சொல்லு தட்ட, சித்தி சொல்லு தட்டி, தட்டப்ப. இந்த எருமபாடு பேசுறீங்க திருக்கிறிய பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னா. பிள்ளை பறந்து பேசுற பார்த்து ரசிகான்னா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஏங்க நம்ம பிள்ளை பேசிட்டான், என்ன பண்றது? ஸ்கூல்ல கொண்டு விட்டு அங்க அவன் வாயை திறக்க வேண்டிய மிஸ் பேசக்கூடாது, பேச வேண்டிய வயசுல பேசக்கூடாது பண்றான். அவன் 30ஆவதுல டீச்சர்ட்ட கத்தியோட போய் நிக்கிறான். ஓய் தீஸ் கொல்ல பெற்றி கொல்ல பெற்றி கொல்ல பெற்றி. வாழ்க்கையா சார்? இன்னைக்கு அவ்வளவு மோசமா போச்சு. 2 அணில 2 ஆண்கள் பேசியிருக்காங்க. நம்ம இந்த பெண்கள் பேசும்போதுதான் பயங்கரமா இருக்கும். குட்டும்பி புடி சண்டை வராது, ஏன்னா கையோட வந்துடும். எல்லாம் ஒட்டு முடி வச்சுக்கிட்டு தெரியுது. ஒரிஜினல்னா அடுத்த முறை நான் இழுத்தா பார்க்க முடியும், சொல்றதான் நான் கண்டுக்க முடியும். இப்பொழுது அந்த காலத்தினுடைய அணி நிறைவு பேச்சாளர், அந்த காலத்துக்குண்டே பிறந்தவர், அந்த காலத்திலிருந்தே வாழக்கூடியவர், இந்த காலத்துக்கு எந்த காலத்திலும் ஒத்து வராதவர் ராணிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு பேசுவார்.